வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காகவும் பண்ணக்கூடிய ஒரு கொத்தமல்லி தொக்கு பண்ண போறோம். இது வந்து ட்ரெடிஷனல் ரெசிபி. அந்த காலத்துல இதை வந்து அம்மியில அரைச்சி பண்ணுவாங்க, ரொம்ப நல்லா வாசனையா இருக்கும். இப்ப நம்ம அம்மியெல்லாம் அரைக்க முடியாது அப்படின்னா நம்ம மிக்சிலேயே அரைச்சி எப்படி பண்றது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இது வந்து எல்லா டிஃபனுக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும், சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட நல்லா இருக்கும், தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், செம்ம சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குயிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா இந்த கொத்தமல்லி தொக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கொத்தமல்லி தொக்கு பண்றதுக்கு ஒரு கட்டு கொத்தமல்லி எடுத்துட்டு இருக்கேன். வேற மட்டும் கட் பண்ணிட்டு இந்த தண்டோடையே நம்ம எடுத்துக்கலாம். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு துணியில நல்லா அப்படி ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. இந்த ஈரம் ஃபுல்லா காஞ்சிரும். காஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ரஃபா சாப் பண்ணி எடுத்துக்கணும். சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை எடுத்துட்டு இருக்கேன். இதுல கொஞ்சம் கொதிக்கிற தண்ணியை சேர்த்து இந்த புளியை நம்ம ஊற வச்சுக்கணும். இந்த புளி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இது இப்போ நல்லா ஊறட்டும். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன கட்டி பெருங்காயம். பெருங்காயம் இந்த அளவுக்கு பொரிஞ்சதும் 7-8 வெந்தயம், 1/4 டீஸ்பூன் கடுகு. கடுகு வெந்தயம் நல்லா பொரியணும். கடுகு வெந்தயம் பெருங்காயம் எல்லாமே நல்லா பொரிஞ்சாச்சு. காஞ்ச மிளகா நான் ஒரு 6 சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வறுத்துக்கலாம். மிளகாயும் நல்லா வறுபட்டாச்சு. நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியும் நல்லா வதக்கிக்கணும். மல்லி வந்து நல்லா அப்படியே சுருண்டு வரும் இல்லையா, அந்த அளவுக்கு நம்ம வதக்கணும். ஃப்ளேம் வந்து லோவில் வச்சுக்கோங்க. சரி, கொத்தமல்லியை நல்லா வதக்கியாச்சு. நிறம் மாறாமல் இந்த மாதிரி வதக்கிக்கணும். நல்லா சுருண்டு வந்திருக்கு, நல்லா வாசனையும் வருது. இப்போ நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் சூடு ஆறட்டும், நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். வறுத்த கொத்தமல்லி மிளகா வத்தல் எல்லாமே சூடு ஆறியாச்சு. இது நான் மிக்சி ஜாரில் எடுத்துட்டு இருக்கேன். இந்த தொக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம கொதிக்கிற தண்ணியில புளி ஊற வச்சோம் இல்லையா, நல்லா ஊறி இருக்கு. தண்ணியோட இந்த புளியையும் மிக்சி ஜாரில் சேர்த்துப்போம். இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். ஸ்டவ்வில் அதே கடாய் வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயாச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்ததும் 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த பருப்பு நல்லா செவந்து வரட்டும். பெருங்காயம் வந்து நம்ம ஆரம்பத்திலேயே மிளகாயெல்லாம் வறுக்கும் போதே சேர்த்துடும். அதிகமான பெருங்காயம் வேண்டாம். நம்ம கருவேப்பிலை கூட சேர்க்க போகிறது இல்லை, ஏன்னா இதுக்கு வந்து கொத்தமல்லி ஃப்ளேவர் தான் நல்லா தூக்கலாக இருக்கணும். ஸ்டார்டிங்கில் நம்ம கட்டி பெருங்காயம் சேர்க்கலை அப்படின்னா இப்போ தாளிக்கும் போது பவுடர் பெருங்காயம் நம்ம சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி மிளகாய் எல்லாத்தையும் நான் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கேன். இந்த கொத்தமல்லி பேஸ்ட்டை நம்ம இந்த தாளிப்பில் சேர்த்துப்போம். இது நல்லா வதக்கி விட்டுக்கணும். இதில் இருக்கிற தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ நல்லா வதங்கட்டும். நடுவில் இந்த மாதிரி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும். ஸ்டவ் ஃப்ளேம் சிம்லேயே இருக்கட்டும். பாருங்க, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கொத்தமல்லி தொக்கை நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஹெல்தி அண்ட் டேஸ்டியான கொத்தமல்லி தொக்கு சர்விங்க்கு ரெடி. கொத்தமல்லி தொக்கு பாருங்க, நல்லா அப்படியே தளர எண்ணெய் மிதந்துட்டு அப்படியே ஹல்வா மாதிரி இருக்கு பாருங்க. கன்சிஸ்டன்சி, இந்த டெக்ஸ்டர் செம சூப்பரா இருக்கு. இன்னைக்கு இந்த கொத்தமல்லி தொக்கை நம்ம சாதத்தோட பிசைஞ்சு டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். சூடான சாதம் எடுத்துட்டு இருக்கேன். தொட்டுக்கிறதுக்கு வடா இருக்கு, ஏதாவது ஃப்ரை சூப்பரா இருக்கும். உருளைக்கிழங்கு, வெண்டைக்காய், சேப்பங்கிழங்கு எல்லாமே சூடான சாதத்துல தாராளமா நெய் அல்லது நல்லெண்ணெய் எது விட்டு சாப்பிட்டாலுமே அருமையா இருக்கும். தேவையான அளவு தொக்கு எடுத்துட்டு நல்லா பிசைஞ்சு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் வடாம் இல்லைன்னா ஏதாவது கறி இருந்தாலே போதும், அருமையா இருக்கும். இந்த வாசனைக்கே வந்து வாயில அப்படியே எச்சில் ஊற ஆரம்பிச்சாச்சு. ரொம்ப டேஸ்டா இருக்கு, எவ்வளோ பர்ஃபெக்டா இருக்கு. சாதத்துக்கு மட்டும் இல்ல, இவன் வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பொங்கல் எல்லாத்தோடய ரொம்ப அருமையா இருக்கும். இந்த தொக்கு நம்ம பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், 10 to 15 நாள் வரைக்கும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி லஞ்ச் பாக்ஸ்க்கு நம்ம எடுத்துட்டும் போகலாம், அதுவும் சூப்பரா இருக்கும். அந்த காலத்துல அம்மியில அரைக்கும் போது கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம நல்லா மைய அரைச்சிட்டு தாளிச்சிடுவாங்க. அது வந்து வெளியில வச்சிருந்தாலுமே கெட்டு போகாது, நல்லா இருக்கும். இப்ப நம்ம வந்து மிக்சியில தண்ணி சேர்க்காம அவ்வளவு ஃபைன் பேஸ்ட் அரைக்க முடியாது அப்படிங்கறதுனால தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணி நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும்.
வெங்காயம் பூண்டு எதுவுமே சேர்க்காம கம்மி இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ணி சூப்பரான கொத்தமல்லி தொக்கு. கண்டிப்பா நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க, செம்ம சூப்பரா இருக்கும். எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலில ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.